ஓம் சாந்தி. 2/8/2026 அவ்யக்த பாப்தாதா. பாபா 17/2/2011 அன்று உச்சரித்த மகா வாக்கியத்தை பாபா இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுறாங்க. இன்றைய அவ்யக்த முறையுடைய தலைப்பு மனசா சேவை மூலம் ஆத்மாக்களுக்கு ஒரு துளி கொடுப்பதற்கான சேவை செய்து கொண்டு நீண்ட காலமாக தீவிர புருஷார்த்தம் செய்து எவரடியாக இருப்பீர்களானால் மாலையின் மணி ஆகிவிடுவீர்கள். மாலையின் மணி ஆவதற்காக பாபா இன்னைக்கு நீண்டகால புருஷார்த்தம், நீண்டகால பயிற்சி. அப்போ எவ்வளோ நம்ம நீண்ட காலமாக புருஷார்த்தம் பண்ணிகிட்டு இருக்கோமோ, நீண்டகால பயிற்சியில் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் பாபா கூடவே வருவோம். அந்த அளவுக்கு தான் நம்ம ராஜ்யத்தில் வருவோம், ராஜ்ய குடும்பத்தில் வருவோம். அதனால் நீங்கள் மனசை பிஸியாக வைப்பதற்காக, வீணான சங்கல்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக, உலகத்தில் ஆத்மாக்கள் துக்கம் அசாந்தியில், அது உங்கள் பக்தர்களாக இருக்கட்டும், மற்ற ஆத்மாக்களாக இருக்கட்டும், உங்களை கூப்பிட்டுட்ருக்காங்க, சுகம் கொடுங்க, துக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுக்கு அவங்க துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய இந்த மனசா சேவையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் நன்மை நடந்துடும், மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் நன்மை நடந்துடுது. மேலும் இந்த மனசா சேவை தான் சிரேஷ்டமான சேவை அப்படின்றார் பாபா. அப்போ மனசை இதில் பிஸியாக வைத்திருக்கும் பொழுது நீங்கள் வீணான விஷயங்களிலிருந்து தானாகவே விடுபட்டு விடுவீர்கள். அதனால் இந்த பயிற்சியை அதிகப்படுத்துங்க அப்படின்றார் பாபா. இன்று அன்பு கடல் தம்முடைய அன்பு குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்துள்ளார். குழந்தைகள் மேரா பாபா, என்னுடைய பாபா வந்துவிடுங்கள் என்றதும் பாபா என்ன சொல்கிறாரு? என்னுடைய அன்பான குழந்தாய் அப்படின்றார் பாபா. அப்படி அன்பில் அப்படி ஒரு கவர்ச்சி இருக்குது. ஒவ்வொரு குழந்தையும் தந்தையை தன்னுடையராக ஆக்கி கொண்டார். மனசால மேரா பாபான்னு சொல்லும்பொழுது என்ன ஆகிடுது? அப்பாவை தன்னுடையராக ஆக்கிறாங்க. மேலும் பாபா ஒவ்வொரு குழந்தையும் என்னுடைய குழந்தாய் என சொல்லி தனக்குள்ளே நிறைச்சிக்கிறார் பாபா. அற்புதம் என்னன்னா, என்னுடைய பாபா என்று குழந்தைகள் சொன்னார்கள் என்றால் இந்த என்னுடைய என்ற சொல்லில் அவ்வளவு அன்பு இருக்குது. ஏன்னா தன் பொருள் மீது ஒவ்வொருவருக்கும் அன்பு இருக்கும். அப்போ என்னுடைய பாபான்னும் பொழுது பாபா மேலே என்ன இருக்குது? அந்த என்னுடைய என்ற சொல்ல அவ்வளோ அன்பு நிறைஞ்சிருக்கின்றார் பாபா. அதே போல் பாபாவும் சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைகளே. அப்போ பாபாவுக்கும் குழந்தைகளாகிய நம்மீது ஒவ்வொரு குழந்தை மீதும் அவ்வளவு அன்பு இருக்குது. அப்போ இந்த அன்புன்றது குழந்தைகளை எதிலிருந்து எதுவாக ஆக்கி விடுகின்றது அப்படின்றார் பாபா. ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் இன்று அன்பின் அலை வீசிக்கொண்டுள்ளது. இதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். அன்புதான் மனதை தனதாக ஆக்கக்கூடிய சாதனமாகும். ஆக ஒவ்வொரு குழந்தைக்குள்ளும் இன்று அன்பின் அலை வீசிக்கொண்டிருப்பதை பார்த்து பாப்தாதா குஷி அடைந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது 5 நிமிடத்திற்கு ஒரு ட்ரில் பாப்தாதா அனைவரையும் செய்விக்கின்றார். தனது மனதின் சக்தி மூலம் உலகத்தில் உள்ள உங்கள் பக்தர்கள் மற்றும் துக்கம் அசாந்தியில் உங்களை நினைத்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை இங்கே அமர்ந்தவாறே எமர்ஜி செய்யுங்கள். அவங்க கூக்குரல் உங்களுக்கு சப்தம் கேட்க வருகிறதா? காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் கூப்பிட்றாங்களே, அது கேட்குதா உங்களுக்கு என்றார் பாப்பா. அத்தகைய ஆத்மாக்களுக்கு உங்கள் மனதின் சக்தி மூலம் சுகம் சாந்தியின் கிரணங்களை அனுப்புங்கள். இந்த மனதின் சேவையை நாள் முழுவதும் அடிக்கடி செய்து கொண்டே இருங்கள் என்றார் பாபா. ஏனென்றால் பாப்தாதா கூட நீங்களும் முன்னாகிறீங்க, சேவகர்கள் தான் இல்லையா? நாள் முழுவதும் எப்படி வாய்மொழி மூலம் சேவைக்கு நிமித்தமாக ஆகின்றீர்களோ அதுபோல் இடையிடையே மனசா சேவையின் அபியாசமும் செய்து கொண்டே செல்லுங்கள். இதில் உங்களுக்கு கூட நன்மை உள்ளது. ஏனென்றால் உங்கள் மனம் சதா சேவையில் பிஸியாக இருக்குமானால் உங்களிடம் இடையிடையே மாயா செய்ய வைக்கின்ற தவறான வீணான சங்கல்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் என்றார் பாப்பா. இதற்காக கடின உழைப்பை செய்ய வேண்டியது இருக்காது. இப்பொழுது பாப்தாதா கேட்கின்றார், எப்படி இருக்கின்றீர்கள் என்றால் என்ன பதில் சொல்கின்றீர்கள்? புருஷார்த்தம் நடைகிறது பாபா, ஆனால் சில நேரம் நடக்குது, சில நேரம் நடக்கிறது இல்லை. எப்பொழுதுமே சதா புருஷார்த்தம் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆக பாப்தாதா இப்பொழுது குழந்தைகள் அனைவரின் இந்த ரிக்கார்டை பார்க்க விரும்புகின்றார்.
இந்த சில நேரம் என்ற வார்த்தையை முடித்துவிட வேண்டும் என விரும்புகின்றார். இது முடியுமான்னு கேட்கிறார் பாபா. இந்த சில நேரம் என்பது முடிந்து போகுமா? சமயத்தில் தயாராகி விடுவீர்களா? நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தே தீரும். இது இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக எப்பொழுதே எவரடியாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறார் பாபா. எவரடியாக இருப்பதற்கான அபியாசம் மாயாவை வென்றவர், மனதை வென்று உலகை வென்றவர் என்ற சமஸ்காரத்தையும் நீண்ட காலமாக உருவாக்குவீர்களானால் அப்பொழுது கடைசி நேரத்திலும் இந்த நீண்டகால அபியாசம் வெற்றியாளராக்கி உங்களை விசேஷ மாலையின் மணியாக ஆக்கிவிடும். ஏன்னா ரொம்ப நீண்டகால பயிற்சி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த பயிற்சி இருக்கின்ற காரணத்தினால கடைசியில் வரக்கூடிய நீங்கள் வெற்றியாளராக ஆக்கிடும். அது வெற்றியாளராக்கி மாலையின் மணியாக ஆக்கிடும். பாஸ் வித் ஆனர் ஆகிவிடுவீர்கள். வெறும் பாஸ் இல்லை, பாஸ் வித் ஆனர் ஆக சொல்லுங்கள். இந்த தைரியம் இருக்கு இல்லையா? பாஸ் வித் ஆனரோ ஆகத்தான் வேண்டும் இல்லையா? யார் துவாபரயுகத்திலிருந்து இதுவரை பூஜைக்குரியவர்களாக ஆகின்றார்களோ, அதாவது மாலையின் மணியாக ஆகின்றார்களோ, அப்பொழுது தன்னை மாலையின் மணி ஆக்குவதற்கான சுத்த சங்கல்பம் உள்ளது இல்லையா? பாப்தாதாவும் நாள்தோறும் அமிர்த வேளையில் தம்முடைய மாலையின் மணிகளை பார்த்து விசேஷ சந்திப்பை கொண்டாடுகின்றார். ஆக நீங்கள் அனைவரும் தங்களை மாலையின் மணிகளாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். 16,000 இரண்டாவது மாலையும் உள்ளது. ஆனால் பிறகும் அது இரண்டாவது மாலை ஆகிவிட்டது. மகிமைக்கும் பூஜைக்கும் உரிய விசேஷ மாலைதான் முதல் மாலையாகும். ஆக இன்று பாப்தாதா இந்த மணிகளை பார்த்து கொண்டிருந்தார். ஏனென்றால் பிரம்மா பாபாவுடன் கூட விசேஷ ராஜ்ய அதிகாரி துணையாக அவர்களே ஆகின்றார்கள். ஆக இன்று பிரம்மா பாபா தன்னுடைய இப்பொழுதைய தீவிர புருஷார்த்தி மற்றும் வருங்கால ராஜ்ய அதிகாரி சிம்மாசனத்தில் இருவர் அமர்வார்கள். ஆனால் ராஜ்யத்தின் துணையாக இருப்பவர்கள் அவர்களின் முதல் மாலை. எனவே தன்னைத்தான் சோதனை செய்து பார்த்தீர்களான்னு கேட்கிறார் பாபா. பாப்தாதுவுடனே செல்வீர்கள். ஏனென்றால் இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் ரிட்டர்ன் ஜேர்னி சென்றுத்தான் ஆக வேண்டும் எனும் பொழுது பாபாவுடன் கூடவே செல்ல வேண்டும், தனியாக செல்லக்கூடாது. ஆகவே கூடவே செல்லக்கூடிய சமீப மணிகளாக யார் இருப்பாங்கன்னா, நீண்ட காலம் தீவிர புருஷார்த்திகளாக இருப்பவங்க தான் பாபாவுக்கிட்ட சமீபமாக இருப்பாங்க. புருஷார்த்திகள் அல்லர், எப்பொழுதாவது என்று இருப்பவர்களும் இல்லை. நீண்ட காலம் பாபாவுக்கு சமமாக இருப்பவர்கள்தான் ராஜ்ய அதிகாரி ஆவார்கள். எனவே என்ன நினைக்கின்றீர்கள்? தீவிர புருஷார்த்தம் உள்ளதா? தீவிர புருஷார்த்தத்தின் லைனில் நான் இருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள் அப்படின்றார் பாபா. கையை உயர்த்துங்கள். சிறிதாக கை உயர்த்துகிறார்கள், நல்லது. அநேகர் கை உயர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். மீண்டும் உயரமாக கை உயர்த்துங்கள், சிறிதாக வேண்டாம். பாப்தாதாவோ நாள்தோறும் குழந்தைகளின் சார்ட்டை பார்க்கின்றார். பெரும்பான்மையோர் தீவிர புருஷார்த்திகளாகவும் உள்ளனர். ஆனால் சில நேரம் என்ற சொல்லையும் கூடவே சொல்கின்றனர். ஆனால் பாபா ஏன் சொல்லி கொண்டிருக்கின்றார்? அட்டென்ஷன் ப்ளீஸ். சூஷ்ம சங்கல்பத்திலும் கூட குழப்பம் இருக்கக்கூடாது. ஆடாத அசையாத சுத்த சங்கல்பதாரியாக நீண்ட காலத்திற்கு ஆகியே தீர வேண்டும். குழந்தைகள் பலர் மிக இனிமேலும் இனிமையான ஆன்மீக உரையாடல் செய்கிறார்கள், சொல்கிறார்கள், பாபா நாங்கள் தயாராகி விடுவோம். ஏனென்றால் சமயம் எவ்வளவு அருகில் வருகின்றதோ, நிலைமை குழப்பத்தில் வருகின்றதோ, அப்பொழுது வைராக்கியமே தானாக வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா கேட்குறாரு, சமயத்தை உள்ளபடி நீங்கள் ரெடி ஆவீங்கன்னா அப்போ சமயம் உங்கள் டீச்சரா இல்லை பாபா உங்கள் டீச்சரான்னு கேட்குறாரு. சமயம்ன்றது உங்களுடைய படைப்பு. அதனால் பாபா இப்போது சிக்னல் கொடுக்குறாரு. நீண்ட காலத்தின் தீவிர புருஷார்த்தம் கடைசியில் பாஸ் வித் ஆனர் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர்களாக ஆக்கிவிடும். அனைவருமே பாஸ் ஆவார்கள். ஆனால் பாஸ் வித் ஆனர் ஆகிறவர்கள்தான் நீண்ட காலம் இடைவிடாத தீவிர புருஷார்த்தம் செய்பவர்களாக அவசியம் இருக்க வேண்டும். எனவே இன்றைய தேதியை குறித்து வையுங்கள். இப்பொழுதும் சில நேரம் சம்திங் ஆகிவிடும், செய்து விடுவோம், இந்த சொற்கள் இனிமேலும் தொடரக்கூடாது அப்படின்றார் பாபா. உங்கள் அன்போ எப்பொழுதுமே உள்ளது. கடைசி மணியின் மீதும் கூட பாபாவுக்கு அன்பு உள்ளது. ஏன்? எல்லாரும் மனசார மேரா பாபான்னு சொல்கிறாங்க இல்லையா? இன்றைய பெரிய பெரிய ஆத்மாக்கள் என்னுடைய பாபா என சொல்லவில்லை. ஆனால் அவர் என்னுடைய பாபா என்பதையோ ஏற்றுக்கொள்கின்றார். அதனால் தந்தைக்கு அவர் மீதும் மிகுந்த அன்பு உள்ளது. குழந்தைகளிடமோ எப்பொழுதுமே பாபாவுக்கு அன்பு உள்ளது. கடைசி வரை அந்த அன்பு இருக்கும். கடைசியில் உள்ளவர் வரை அன்பு உள்ளது. அன்பு தான் உங்களை பாபாவுடையராக ஆக்கியது. பாப்தாதா இதையும் சொல்லியிருக்கின்றார். அன்பு பெரும்பாலான குழந்தைகளுக்கு உள்ளது, மற்றையும் இருக்கவும் செய்யும். ஆனால் அன்பு மட்டும் இல்லை, சக்தியும் வேண்டும், தீவிர புருஷார்த்தமும் இருக்க வேண்டும். பாப்தாதாவுக்கோ குழந்தைகள் மீது நம்பிக்கை உள்ளது இல்லையா?
எனவே இப்பொழுதிருந்தே அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகா குழந்தைகளே ஆகா, எவ்வளோ தைரியம் வச்சு கை உயர்த்திருக்கீங்க. பாபாவுடைய உதவியே இருக்கவே இருக்கிறது. இப்பொழுது ஒரு விஷயம் செய்யணும், தன் மனசை பிஸியாக வைப்பதற்கு. எப்படி பாபா முதல்ல சொன்னார் இல்லையா, ஒரு வினாடியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நான் புள்ளியாக இருக்கின்றேன், புள்ளி வைக்க வேண்டும், மற்றும் அனைவரையும் புள்ளி ரூபத்தில் பார்க்க வேண்டும். பார்ப்பதே புள்ளியைத்தான் என்றால் வேறு எந்த சங்கல்பமும் நடைபெறாது. மனசா சேவைக்கான கவனம் வைக்க வேண்டும் என்றார் பாபா. இவ்வளவு துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கிரணங்கள் கொடுக்கும் சேவையில் அதிகப்படியாக மனதை ஈடுபடுத்த வேண்டும். மனசா சேவை மிகவும் சிரேஷ்டமான சேவையாகும். துக்கத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மை மற்றும் உங்களுக்கும் கூட நன்மை, இரட்டை நன்மை உள்ளது. எப்படி வாய்மொழி மூலம் சேவை செய்கிறீர்கள் மற்றும் சேவை அதிகரித்து கொண்டும் செல்கின்றது. மனதார செய்கிறீர்கள், எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போகின்றது, சென்டர்களும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. வாய்மொழி சேவை பெரும்பாலருடையது சரியாக உள்ளது, அனைவருக்கும் இல்லை, பெரும்பாலோருக்கு. அதுபோல இப்பொழுது மனதால் விசேஷ ஆத்மாக்களுக்கு துளியை கொடுப்பதற்கான சேவையும் செய்து கொண்டே இருங்கள். மனதை ஃப்ரீயாக விடாதீர்கள். ஏதோ ஒரு சேவையில் மனதின் மூலம் சக்திகள் கொடுப்பதற்கான சேவை, வாயினால் வார்த்தைகளின் சேவை, கர்மத்தில் குணங்களின் மூலம் சேவை, சம்பந்தம் தொடர்பில் குஷி கொடுப்பதற்கான சேவை, இந்த விதவிதமான சேவைகளில் மனதை பிஸியாக வையுங்கள். ஏனென்றால் முழு உலகிலும் மிகப்பெரிய பணக்கார ஆத்மாக்கள் நீங்கள் தான் இல்லையா? உங்களுக்கு தான் பாபா கிட்ட இருந்து அவ்வளவு கஜானாக்கள் கிடைச்சிருக்கு. அதனால் பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு கஜானா மூலமாகவும் சேவையை செய்யுங்கன்றார் பாபா. எவ்வளவு கஜானாவை சேவையில் ஈடுபடுத்துவீர்களோ அவ்வளவு உங்களுக்கு கஜானாக்கள் அதிகரித்து கொண்டே போகும். எனவே இப்பொழுது எப்படி சுயத்தின் சேவை மீது கவனம் கொடுக்கின்றீர்களோ அதுபோல துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தங்களின் பக்தர்களுக்கு மனதின் மூலம் கிரணங்களை கொடுப்பதற்கான சேவை மீதும் கவனம் கொடுத்து நாள் முழுவதும் செய்யுங்கள் என்றார் பாபா. அதிகமாக கூக்குரல் இடுறாங்க, உங்களுக்கு அது கேட்கலையான்னு கேட்குறார் பாபா. பெரும்பாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு துக்கத்திற்கான காரணம் உள்ளது. அத்தகைய துக்கத்தில் இருப்பவர்களுக்கு சுகம் கொடுப்பவர் யார் சொல்லுங்கள்? யார் கொடுக்கணும்? நீங்கள் தான் இல்லையா? அதனால் இந்த மனசா சேவையை நாள் முழுதும் சோதித்து பாருங்கள். எவ்வளோ நேரம் நான் மனசா சேவை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கன்றார் பாப்பா. எப்படி சுயத்திற்காக சுய சேவைக்காக கவனம் கொடுக்குறீங்க இல்லையோ அதுபோல் மன சேவைக்காக எவ்வளோ நேரம் இன்றைக்கி நான் கொடுத்தேன் அதை செக் பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் இரக்கம் மனமுள்ளவர்கள் தான் நீங்கள் இல்லையா? அப்பொழுது துக்கத்தில் இருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். உங்கள் பாடலும் உள்ளதில்லையே, ஓ தாய் தந்தையே துக்கத்தில் இருப்பவர்கள் மீது கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்தாதா அதிக சப்தங்களை கேட்க வேண்டியதாக உள்ளது. உங்களுக்கு குறைவாக கேட்கிறது, ஆனால் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் என்றார் பாபா. உங்ககிட்ட வராமல் அவங்க எங்கே போவாங்க? நீங்கள் செய்யாமல் அவங்களுக்கு வேறு யார் செய்வாங்க? அவங்க கூட உங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் இல்லையா? ஆக தனக்கும் நன்மை செய்யுங்கள், மனதை பிஸியாக வைத்திருங்கள் மற்றும் துக்கத்தில் இருப்பவர்களின் துக்கத்தை போக்குங்கள் என்றார் பாபா. கதறுகிறார்கள், மனம் கதறுகிறது. பாப்தாதாவுக்கு கேட்குது. அப்போது குழந்தைகளை நினைவு செய்கிறாரு. ஓ என் செல்லமான குழந்தைகளே, காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, இப்பொழுது இரக்க மன ரூபத்தை தாரணை செய்யுங்கள். உங்கள் பிராமணர்களிலும் கூட ஒருவர் மற்றவரின் சகயோகி ஆகுங்கள். பிராமண பரிவாரத்திலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சகயோகம் பண்ணுங்க. யார் எப்படிப்பட்ட சமஸ்காரம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை என்ன? அவங்களுடைய சமஸ்காரங்களோட மோதுவதா அல்லது அவர்களையும் சமஸ்காரங்களின் மோதலிலிருந்து விடுவிப்பதா? உங்களுக்கும் டைட்டில் உள்ளது இல்லையா, துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர்னு சொல்லிட்டு. பாபா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர், நம்ம மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் இல்லையா? பாபாவுக்கு துணைவர்கள் தான் இல்லையா நீங்கள்லாம்? அப்போ பாபாவின் துணைவர்கள் என்ன சங்கல்பம் செஞ்சுருக்கீங்க? இந்த உலகத்தை துக்கம் அசாய்ந்திருந்து மாற்றி சுகம் சாந்தியை ஸ்தாபனை செய்தே ஆக வேண்டும். செய்யத்தான் வேண்டும் இல்லையா? கையை உயர்த்துங்கள் என்றார் பாபா. செய்யணுமா இல்லை வெறுமனே வேடிக்கை பார்க்கட்டுமா அப்படின்றார் பாபா. ஆகி கொண்டிருக்கின்றது, ஆனால் இப்பொழுது மாற வேண்டும். பிராமண ஆத்மாவாக இருந்தாலும் சரி, சும்மா பார்த்து கொண்டு இருந்து விடாதீர்கள். இவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள், ஆனால் அவர்களையும் கூட வாய்மொழி மற்றும் மனதின் சங்கல்பத்தின் மூலம் மாற்றுங்கள். செய்யத்தான் வேண்டும். பாப்தாதா கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். பாப்தாதா வரைய செய்தியை கொண்டு போய் சேர்த்தாயிற்று. எப்பொழுது செய்தியை கொடுத்தாயிற்றோ நீங்கள் பாப்தாதாவின் வழிகாட்டுதல் படி நடந்து செல்லுங்கள்.
பொறுப்பு பாப்தாதனுடையது மற்றும் அவருடைய துணையாக இருக்கும் இணைய குழந்தைகள், நிமித்தமாக இருக்கும் குழந்தைகள். ஆக சதா தனது மனதை வீண் சங்கல்பங்களுக்கு பதிலாக இப்பொழுது துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு, பிராமணர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தொந்தரவுக்கு உள்ளாகி இருக்கும் ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுங்கள், சகயோகியாகுங்கள் என்றார் பாபா. நல்லது. புது புது குழந்தைகள் யார் முதல் தடவை வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு வினாடியில் 10 நிமிடத்தின் வேலைகளை செய்ய வேண்டும். சமயத்தை ஒரு சிறிதும் வீணாக்கக்கூடாது. கவனம் கொடுக்க வேண்டும். தனது புருஷார்த்தத்தை தீவிரமாக்கி எவ்வளவு முன்னேற விரும்புகின்றீர்களோ முன்னேற முடியும். இது உங்கள் அனைவருக்கும் பிராமணர்களின் தரப்பிலிருந்து, பாபாவின் தரப்பிலிருந்து சுப பாவனை, சுப விருப்பம் இருக்குது அப்படின்றார் பாப்பா. அப்புறம் பாபா மதுபன் வாசிகளோட பேசுகிறாங்க. எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. மதுபன் நிவாசிகள் இல்லைன்னா உங்கள் விருந்தாளிகளை யார் கவனிப்பாங்க? எங்கள் பாபா குழந்தைங்க எல்லாம் மதுபனுக்கு ஓய்வாக வராங்க, உண்ணுகிறாங்க, வராங்க, புத்துணர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மதுபன் வாசிகள் அவங்களுக்கு வரக்கூடியவங்களை கவனிக்கிறாங்க இல்லையா? அப்படி மதுபன் நிவாசிகளுக்காக கைத்தட்டுங்கள் அப்படின்றார் பாபா. பாப்தாதாவுக்கு தெரியும் இடம் குறைவாக இருப்பதால் மதுபன் நிவாசிகள் கொஞ்சம் தூரத்தில் அமர்ந்து கேட்க வேண்டியுள்ளது. இதுவும் சேவைதான். அவங்க வரக்கூடியவங்களுக்கு சேவையும் பண்ணுறாங்க. வரக்கூடியவங்களை முன்னாடி ஆளில் உட்கார வைக்கிறாங்க. இடம் இல்லாத காரணத்தினால வெளியே இருந்து பாபாவை மீட்டு சந்திக்கிறாங்க. இது கூட சேவைதான்றார் பாபா. மற்றவர்களுக்கு சுகம் கொடுப்பது, சுகம் தரும் வள்ளல் ஆகிவிட்டீர்கள் இல்லையா? ஆக மதுபன் நிவாசிகளின் வேலை சுகம் கொடுப்பது மற்றும் சுகம் பெறுவது. ஏனென்றால் வருகிறவர்களின் அனுபவங்களிலிருந்து நீங்கள் அனுபவம் சொல்கிறீர்கள். அந்த அனுபவத்தினால் ஒருவர் மற்றவருக்கு நன்மை ஆகிவிடுகின்றது, அநேக நன்மை ஏற்படுகின்றன. ஆனால் நேரம் குறைவாக இருப்பதால் குறைவாக சொல்கின்றோம். ஆனால் மதுபன் நிவாசிகளின் டைட்டில் என்ன? சுகம் கொடுப்பது, சுகம் பெறுவது. சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள், தந்தையை பின்பற்றுபவர்கள். நல்லது. இச்சமயம் வந்திருப்பவர்களில் யார் ரெகுலராக முரளி கேட்கிறவர்கள்? முரளி கேட்காதவர்கள் யாராவது இருந்தால் கையை உயர்த்துங்கள் அப்படின்றார் பாபா. ஒருவரும் இல்லை. நல்லது. யார் படிப்பதோ கேட்பதோ இல்லையோ அவர்கள் எழுந்திருங்கள். கொஞ்சம் பேர் எழுந்திச்சாங்க போல இருக்கு. பாபா சொல்கிறாங்க, பரவாயில்ல, இனி நேரம் கிடைக்கும் பொழுது பாபாவின் மகா வாக்கியங்களை அவசியம் கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். பரந்தாமத்திலிருந்து பாபா வராரு, சூட்சுமவதனத்திலிருந்து பிரம்ம பாபா வராரு. அவங்க 2 பேரும் மகா வாக்கியங்களை சொல்கிறாங்க. அதனால் முரளியை ஒரு பொழுதும் ஒரு நாள் கூட தவற விடக்கூடாதுன்றார் பாபா. தவற விடுவீர்களானால் பாப்தாதாவின் மனசிம்மாசத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பாபாவுடைய இதத்திலிருந்து இறங்கிடுவீங்கன்றார் பாபா. எனவே யாரெல்லாம் முரளியை தவற விடுகிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் 3 சிம்மாசனங்களின் மாலிக் இல்லை, 2 சிம்மாசனங்களின் மாலிக் கூட சக்திக்கேற்றவர் தான் ஆவோம். எனவே முரளி முரளி முரளி. ஏனென்றால் முரளியில்தான் தினசரி பாபாவுடைய வழிகாட்டுதல்கள் கிடைக்கிது. எனவே அன்றன்றைக்கான வழிகாட்டுதல்களை பெற வேண்டும் இல்லையா? எனவே யாரெல்லாம் தவற விடுகிறார்களோ, காரணத்துடனோ காரணம் இல்லாமலோ, அவர்கள் எப்படி முரளி கேட்பதற்கு என்பதற்காக தங்களின் புரோகிராமை தயார் செய்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ தெரியாது, ஆனால் டெய்லி முரளி கேட்டணும். அதுக்காக நாமே ஏதேனும் ஒரு மீட்டெடுப்பை தயார் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றார் பாப்பா. தற்சமயம் விஞ்ஞானத்துடைய சாதனங்கள் உங்களுக்காக தான் வந்திருக்கு. பிரம்மா பாபாவுக்குள் பிரவேசமாவதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த விஞ்ஞான சாதனங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே அதை பயன்படுத்துங்கள் அப்படின்றார் பாபா. இந்த விஞ்ஞான சாதனங்களுடைய நன்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். முரளி பிரிண்ட் இருக்குது, கிடைக்குது. அப்புறம் இப்போ ஆன்லைன்லலாம் கிளாஸ் நடக்குது. ஏதேனும் ஒரு சாதனத்தை பயன்படுத்தி டெய்லி முரளி கேட்டுணுன்றார் பாபா. நல்லது. எங்கிருந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் பாப்தாவுடைய இதயபூர்வமான அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்கிறார் பாபா. பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க. புத்தி என்ற காலை மரியாதையின் கோட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிரம்பியவராகுக. எந்த குழந்தைகள் புத்தி என்ற காலை ஒரு சிறிதும் மரியாதாவின் கோட்டுக்கு வெளியே வைப்பதில்லையோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாகவும் அன்பானவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு விக்னமோ, புயலோ, குழப்பமோ, செழிப்போ வர முடியாது. வருகிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக புத்தி என்ற கலை மரியாதை என்ற கோட்டுக்கு வெளியே வைச்சிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்கன்றார் பாபா. கோட்டுக்கு வெளியே கால் வைப்பது என்றால் பிச்சைக்காரர் ஆவதாகும். எனவே ஒரு பொழுதும் பிச்சைக்காரராக அல்லது யாசிப்பவராக ஆகாமல் சர்வ பிராப்திகளும் நிரம்பிய சக்திசாலியாக ஆகுங்கள் என்றார் பாபா. ஆத்மா நம்ம பாபா சொல்கிற அந்த மரியாதை என்ற கோட்டுக்குள்ளார் இருக்கணும்.
ஸ்லோகன்: யார் எப்பொழுது விலகியும் பாபாவிடம் அன்பாகவும் இருப்பார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். அவ்யக்த சார இந்த மாதம் பாபா தூய்மையற்ற விதையை கூட முடித்து விட்டு சம்பூர்ண தூய்மையாகுங்கள் என்றார் பாபா. அதுக்காக இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இந்த உறுதித்தன்மை என்பது வெற்றிக்கான சாவியாகும். வெற்றி என்பது குழந்தைகளாகிய உங்களது பிறப்புரிமையாகும். எனவே உறுதித்தன்மையை பயன்படுத்துங்கள். கவனக்குறைவாக ஆகாதீங்க. ஆகிவிடும், செய்துவிடலாம் என்று யோசிக்காதீர்கள். திட சங்கல்பத்தின் மூலம் மனதின் வீணான சங்கல்பங்களை முடித்துவிட்டு வெற்றியாளராகுங்கள் என்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.